உலக தமிழர்களுக்கு வணக்கம். திமுகவோட நாற்பெரும் விழா அப்படிங்கிறது வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு. என்ன தலைவா சொல்கிறீங்க? முப்பெரும் விழா தானே, நீங்கள் எப்படி நாற்பெரும் விழா அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிற கேள்வி உங்ககிட்ட இருக்கும். ஆனால் இது வந்து நாற்பெரும் விழா தான். அவங்க முப்பெரும் விழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஐட்டத்தை கட் பண்ணி விட்டாங்க. அதாவது கருணாநிதி அவர்களோட 100ஆண்டு விழா நிறைவு, 40 தொகுதிகளிலும் பாராளுமன்ற வெற்றி விழா, 40 தொகுதிகளையும் வெற்றி தேடி தந்த தளபதிக்கு பாராட்டு விழா. இந்த 3 ஐட்டத்தை மட்டும்தான் அவங்க வெளியே காமிச்சிருக்காங்க. வெளியே வராத ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, செந்தில் பாலாஜி சிறையில் ஓராண்டை நிறைவு செய்த விழா. இதை தான் அவங்க மறந்துட்டாங்க. முக்கியமாக நாம் ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, 2016 வருடம் பிரச்சாரத்துக்கு போகும்போது தளபதியார் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சவால் ஒன்று விடுத்தார். கரூரில் போய் நின்றுட்டு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா செந்தில் பாலாஜியை சிறையில் பிடிச்சி போடுவோம் அப்படின்னாரு. சரியா 2016 ஆட்சிக்கு வர முடியலன்னாலும் 2021 ஆட்சிக்கு வந்துட்டு அந்த சபதத்தை நிறைவேற்றி காட்டிட்டார் தளபதியார். அப்படிங்கிறதால இந்த நாற்பெரும் விழாவா இதை மாற்றிக்கிறது தான் சரியாக இருக்கும். ஏன்னா செந்தில் பாலாஜியை தங்களோட கட்சிக்கு கொண்டாந்துட்டோம், நம்ம கட்சிக்கு போன பிறகு அவன் எப்படி உருப்பிட்டுருவான் அப்படின்னு சொல்லி பிடிச்சி உள்ளே போட்டு பைனாப்பிள் கேசரி கொடுத்து செந்தில் பாலாஜியை அரெஸ்ட் பண்ணும்போது உச்சாவோட வச்சு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து உள்ளே கிழிச்சு ஸ்டெண்டு வச்சு 1 வருஷம் ஆன அந்த வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நாளை அவங்க மறந்துட்டாங்க. அதை நாம் ஞாபகப்படுத்திட்டு நாற்பெரும் விழா அப்படிங்கிறதுக்குள்ளே போயிடுவோம். இப்போ முக்கியமான இன்னொரு விஷயம், தலைப்பே இதான் கொடுத்துருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன தலைப்பு? ஜெகன்மோகன் ரெட்டியின் நிலை ஸ்டாலினுக்கும் வரும். என்னங்க இப்படி சொல்கிறீங்க? எங்கள் தளபதி 40க்கு 40 ஜெயிச்சிருக்காரு, கண்ணு கெட்டின தூரம் எதிரியே இல்லை. முப்பெரும் விழாவில் பேசினப்போ கூட 2026 தேர்தலில் 234 தொகுதி நாங்கள் கைப்பற்றுவோன்னு தளபதி சூழல் வச்சுருக்காரு. நீங்கள் என்னமோ ஜெகன்மோகன் ரெட்டியோட நிலைமை வரும்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம 2 பேர்த்தையுமே கொஞ்சம் அப்படியே ஒன்றுபடுத்தி பார்த்துருவோமா? ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திராவில் என்னத்தை அறுத்து தள்ளினாரோ அதை தான் நம்ம தளபதி தமிழ்நாட்டில் அறுத்து தள்ளிக்கிட்டு இருக்காரு. 2 பேர்த்துக்கும் எந்த வித்தியாசமே கிடையாது. ஜெகன்மோகன் ரெட்டி என்ன பண்ணாரு? ஆந்திரா முழுக்க அவங்க அப்பாரு ஒய்எஸ்ஆர் ராஜசேகர ரெட்டிக்கு சிலை. அரசாங்கம் கடனில் போனால் என்ன, கெட்டு குட்டி சேவராக போனால் என்ன, நலத்திட்ட உதவிகளுக்கு பணம் இல்லைன்னா என்ன, மக்கள் பிரச்சனை எக்கேடு கட்டா என்னன்னு ஆந்திரா முழுக்க அவங்க அப்பாருக்கு சிலை வச்சார். இங்கே அதை அப்படியே நம்ம தங்க தளபதியார் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதாவது பேனா சிலைக்கு போனாங்க, ஃபஸ்ட்டு எல்லா பக்கமும் கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அந்த பேனா சிலை மேட்டரை அப்படியே போட்டுட்டு எதுக்கெடுத்தாலும் கருணாநிதி அவர்களோட பேர். ஏன்னா எல்லாம் ஆந்திராவிலேருந்து கொண்டு வந்த பணம் மாதிரி எந்த திட்டத்தை எடுத்தாலும் அது அவங்க வச்சுட்டு போட்டு அவங்க ஆச்சு, அதில் நாம் அப்ஜெக்ஷன் பண்ண முடியாது. மக்கள் ஓட்டு போட்டு அவங்களுக்கு அந்த உரிமையை கொடுத்துருக்காங்க, வச்சுக்கிட்டு போட்டோம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. எதை எடுத்தாலும் கருணாநிதி, எதை எடுத்தாலும் கருணாநிதி. இதை தான் அவர் அங்கே செஞ்சார், இவர் இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அங்கே அவருக்கு என்ன நடந்துச்சோ அது இங்கே நடக்கும். இன்னும் நிறைய இருக்கு, நான் இதோடலாம் விட்டுட்டுலாம் போயிட முடியாது. ஏன்னா ராஜசேகர ரெட்டி என்ன தெரியுங்களா பண்ணாரு? எதிர்கட்சிகளை ரொம்ப கேவலமாக பேச வேண்டியது. நாங்கள் தான் பெரிய டான், தண்டனக்கா டான் அப்படின்னு சொல்லிட்டு பேச வேண்டியது. நம்ம சந்திரபாபு நாயுடு அவர்கள் இப்போ ஜெயிச்சிருக்காரு இல்லையா, அவர் சட்டமன்றத்தில் பேசும்போது வயசானா போய் உக்காரியானிலாம் அப்படின்னு எதிர்த்து பேச வேண்டியது. மறுபக்கம் நம்ம தங்க தளபதி என்ன ரொம்ப பேசுவார், எதிர்த்தெல்லாம் பேச மாட்டார். ஏன்னா இவருக்கு எதிர்த்து பேசவே தெரியாது. எதிர்த்து பேசணுனாலும் யாராவது எழுதி கொடுக்கணும்ல, எப்படி எதிர்த்து பேசுவது அப்படின்னு இப்படி ஒரு துண்டு சீட்டில் கொடுத்தீங்கன்னா அப்படி வச்சுக்கிட்டு எடப்பாடியே அப்படிம்பாரு. இப்போ துண்டு சீட்டு இல்லை அப்படிங்கிறதால அவரால் பேச முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, சட்டசபையில் பேசவே விட மாட்டாங்க. சபாநாயகரை விட்டு அவங்களுக்கு பேசவே அனுமதி மறுப்பாங்க. சபாநாயகரே பார்த்தீங்கன்னா திமுகவோட ஒரு பிரமுகர் மாதிரி தான் அங்கே இருப்பார். அவர் திமுக பிரமுகர் தான், ஆனால் சபாநாயகராக உட்காந்துருக்கும் போது நடுநிலையாக இருக்கணும், அதை செய்யவே மாட்டார். அப்படி இல்லைன்னா நேரடி ஒளிபரப்பில் அதிமுகவினர் பேசும்போதோ இல்லை எதிர்கட்சியை சேர்ந்த வேறு யாராவது பேசும்போதோ நேரலையை கட் பண்ணி விட்ருவாங்க. ஏன்னா தளபதிக்கு பேச தெரியாது, நீங்கள் ஏதாவது பேசிட்டா தளபதி அதை பதில் கொடுக்க முடியாது இல்லை, அப்போ நாங்கள் நேரலையே கட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த வேலையும் செய்வாங்க. அப்போ ஜெகன்மோகன் ரெட்டிக்கு நடக்கிறது இங்கேயும் நடக்கும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அதோட முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜெகன்மோகன் ரெட்டி எந்த பிரச்சனைனாலும் சரி நேராக மத்திய அரசு மேலே பழிய போட்டுருவார். பயங்கர விளம்பரம் பண்ணுவார். எதுக்கு எடுத்தாலும் அப்படியே நீ நடந்தால் நடை அழகு, நீ சிரித்தால் சிரிப்பழகு அப்படிங்கிற மாதிரி ஜெகன்மோகன் ரெட்டி நின்னா 10 போட்டோ, ஜெகன்மோகன் ரெட்டி நடந்தா 10 போட்டோ. அப்படியே நம்ம தளபதியை பார்த்த மாதிரியே இருக்கும், தளபதியோட தெலுங்கு வெர்ஷன் மாதிரியே இருக்கும். தளபதி எப்படி காலையில் வாக்கிங் போனார்னா அப்படியே பளிச்சுன்னு பவுடர் கூடலாம் அடிச்சுட்டு கும்முன்னு போய் இறங்கிடுவார்.
அங்கேருந்து 4-5 பொம்பளைங்க ஒட்டியாருவாங்க, ஐயா உங்களோட ஆட்சியில் பாலாறும் தேனாரும் ஓடுதுங்கய்யா, அந்த பாலையும் தேனையும் மிதிக்கக்கூடாதுன்னு தான் நாங்கள் ரோட்டில் கூட நடமாடுறதில்லை அப்படிங்கிற மாதிரி விட்டுருவார். இங்கே அதே உருட்டை இவரும் விட்டினாரு, அங்கே அதே உருட்டை அவரும் விட்டினாரு, 2 பேரும் ஒன்று தான். அதோட முக்கியமான விஷயம், கட்டுக்கடங்காத கஞ்சா போதை பொருள் புழக்கம் அப்படிங்கிறது ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில் ஆந்திரா முழுக்க உச்சத்தில் இருந்தது. எங்கே திரும்பினாலும் கஞ்சா, எங்கே திரும்பினாலும் போதை ஊசி, எங்கே திரும்பினாலும் போதை மாத்திரை. இதை தடுக்கவே முடியல. சாட்சாத் நம்ம தளபதியாரோட பொற்கால ஆட்சியிலையும் அது தமிழ்நாட்டில் கொஞ்சம் கூட பஞ்சம் இல்லாமல் தாராளமாக புழங்கிட்டு இருக்கு. எங்கே திரும்பினாலும் கஞ்சா, எங்கே திரும்பினாலும் போதை, எங்கே திரும்பினாலும் போதை மருந்து, டாஸ்மார்க்கு, இப்படி தான். ஜெகன்மோகன் ரெட்டியை விட தளபதி கொஞ்சம் கூடுதலாகவே முன்னோக்கி போயிட்டுருக்காரு. இந்த மாதிரி விஷயத்தில் தமிழ்நாட்டை முன்னேற்றியே காட்டுவேன்னு லட்சியத்தோடு பயணிச்சிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி எதிர்த்து பேசக்கூடிய ஆட்களை பிடிச்சி உள்ளே போடுற வேலையை ஜெகன்மோகன் ரெட்டி ரொம்ப சூப்பராக செஞ்சுக்கிட்டு இருந்தார். அதாவது ஒரு ஐடி விங்கை சேர்ந்த எதிர்கட்சிக்காரன் ஒரு பதிவு போட்டாலோ இல்லை ஒரு மீம்ஸ் போட்டாலோ அவனை உடனே பிடிச்சி உள்ளே போடுறது. நம்ம தளபதியாரோட ஆட்சி வேறு லெவல். அதிலெல்லாம் பேசினா பிடிச்சி உள்ளே போட்டுருவேன். பார்த்தீங்கன்னா இப்போ சவுக்கு சங்கர் உள்ளே இருக்கார், ஏற்கனவே கிஷோர் கேசாமியை போட்டாங்க. அதுமாரி தளபதி ஆட்சி பாலாறும் தேனாரும் ஓடுது அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் இங்கே பேச்சுரிமை அப்படிங்கிறதே இருக்கும். இல்லாட்டி பிடிச்சி உள்ளே தான் போடுவாங்க. சாதாரணமாக இவன் இப்படி பேசணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் போட மாட்டாங்க. அவன் கஞ்சா வச்சிருந்தான்னு ஒரு கேஸ் போடுவாங்க, பெண்களை அவதூறாக பேசினான்னு ஒரு கேஸ் போடுவாங்க, மாவட்டத்துக்கு ஒரு கேஸ் போட்டு வெளியிலேயே வரக்கூடாதுன்னு குண்டர் சட்டம் வரைக்கும் பாய்ச்சப்படும். இது எல்லாமே ஜெகன்மோகன் ரெட்டி செஞ்சது தான். தமிழ்நாட்டோட ஜெகன்மோகன் ரெட்டி தளபதி அவர்கள், ஆந்திராவோட தளபதி ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள், 2 தான், வேற ஒன்றுமே விஷயம் கிடையாது. இப்போ இவ்வளவும் பேசிட்டு ஜெகன்மோகன் ரெட்டி ரொம்ப தெனாவட்டாக தான் பேசினார் இந்த தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும். நாங்கள் அப்படியே பாருங்கள் என்ன பண்ணுறோன்னு. மக்கள் ரொம்ப தெளிவாக சட்டசபை தேர்தல் அப்படிங்கிறதால ஓங்கி ஒரு குட்டு வச்சாங்க ஜெகன்மோகன் ரெட்டிக்கு. இப்போ நம்ம தளபதி ஜெயிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னா தளபதி ஜெயிச்ச கதை நமக்கு தெரியாதா என்ன? எங்கே தளபதியை தனிச்சு நிற்க சொல்லுங்கள் பார்ப்போம். டெபாசிட்டே தேராது. தளபதி 8.25 கட்சி கூட்டணி வச்சுருக்காரு. அது கூட்டணிகள்லாம் யார்? கொத்தடிமைகள். இந்த நாற்பெரும் விழாவில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேசுகிறாரு, இன்னும் 25 வருஷத்துக்கு காங்கிரஸ் திமுக கூட்டணியை யாராலும் அசைக்க முடியாது. இதை விடவா ஒரு கொத்தடிமைத்தனம் வேணும்? வெக்கமாக இல்லை செல்வ பெருந்தகைக்கலாம் அப்படின்னு கூட கேட்கலாம். ஆனால் இது நம்ம வீடியோவில் பேசுகிறப்ப வாடாப்படம்லாம் பேசக்கூடாது, நாகரிகமாக தான் பேசணும். அப்படிங்கிறதால இந்த செல்வ பெருந்தகை அவர்களுக்கு ஒரு கேள்வி. நாளைக்கு திமுக ஒரு மோசமான திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. தினம் அப்படி தான் செயல்படுத்துவாங்க, அது வேறு விஷயம். அப்பவும் 25 வருஷம் நம்ம சொல்லிட்டோமே, இதுக்கு ஜால்ரா போடுவோன்னு போடுவீங்களா? நாளைக்கு காங்கிரஸ் பிஜேபியை ஆதரிக்கிறேன்னு ஒரு அறிக்கை விடுறாங்க. நம்ம 25 வருஷம்னு சொல்லிட்டோம், அதனால் தளபதி பின்னாடியே நாமளும் பிஜேபியை போய் பார்த்துட்டு வந்துடுவோன்னு பார்த்துருவீங்களா? அதாவது ஒரு கூட்டணி அப்படிங்கிற நிலைப்பாடுங்கிறது அன்றைய தேதியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன நடக்குது அரசியலில், வேறு மாறுதல்கள் என்ன வருது அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. நான் இன்னும் 25 வருஷத்துக்கு திமுக கூட்டணியிலே தான் இருப்பேன் அப்படின்னா நீ ஒரு கொத்தடிமை அப்படின்னு அர்த்தம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஆஃபீஸுக்கு வாட்ச்மேனாக ஸ்வீப்பராக இருக்க கூட உனக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம். இதுதான் உண்மை. காங்கிரஸுக்கே அந்த தகுதி இல்லை, அது அடுத்த வேற விஷயம். சரி, நம்ம ஜெகன்மோகன் ரெட்டிக்கு மேட்டருக்கே வருவோம். இந்த ரெட்டியார் என்ன பண்ணார் அப்படின்னா, ஆந்திரா முழுக்க சட்டம் ஒழுங்க கூறு 100 ரூபாய்க்கு வித்துட்டார். எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, அடிதடி, ஆள் கடத்தல், கண்ட கர்மமும் நடந்தது. வெளியில் வரவே முடியல. இங்கே தமிழ்நாட்டில் தளபதி ஆட்சியில் அதுலேயும் பீட் பண்ணிட்டார் தளபதி. பாருங்க, இந்த கடந்த ஒரு 15 நாளில் 500 கொலைகள் நடந்திருக்கு. 15 நாட்களில் 500 கொலை. சென்னையில் கூட இப்போ திருவொற்றியூரில் கஞ்சா வியாபாரிகள்லாம் சேர்ந்து ஒருத்தனை கொத்துக்கறி போடுறாங்க, நடுவில் உட்காந்துக்கிட்டு நடு ரோட்டில் போட்டுட்டு அவன் மட்டும் ஜாலியாக போகிறான். சிசிடிவி கேமராவில் பார்த்தா பதைக்குது அதெல்லாம் பார்க்கும்போது. இதில் இன்னொரு குடும்பம் என்னன்னா, அங்கங்கே இப்போ பைபாஸ் ரோட்லலாம் காரை மறித்து கொள்ளையடிக்கிறானுங்க. இந்த காரை மறித்து கொள்ளையடிச்சவனுங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு சிறைத்துறையை சேர்ந்த ஒரு காவலரே இருக்கார். நம்ம விடியல் ஆட்சி என்னமா விடிஞ்சிருக்குன்னு நீங்களே பார்த்துக்குங்க. இப்படி ஜெகன்மோகன் ரெட்டிக்கு செஞ்ச அத்தனை விஷயத்தையும் தளபதி கொஞ்சம் கூட குறையில்லாமல் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஆந்திர வாக்காளர்களுக்கு கொஞ்சம் ரோஷம் இருந்து ஜெகன்மோகன் ரெட்டிக்கு சக்கடி கொடுத்துட்டாங்க. தமிழ்நாட்டு வாக்காளர்களுக்கு அந்த ரோஷம் இருக்கா? தளபதியோட கட்சிக்கு சக்கடி 2026 கொடுப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.